வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால. நல்லாட்சி மலர கற்பக விநாயகரை வேண்டினேன். பிள்ளையார்பட்டி வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வழிபாடு. தேசம் செய்தியாளர் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். பிள்ளையார் வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நல்லாட்சி மலர கற்பக விநாயகரை வேண்டி பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்ததாக தெரிவித்தார். பிள்ளையார்பட்டி கோவில் நிர்வாகம் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தது. அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் நல்லாட்சி மலர விநாயகரை வழிபட்டதாகவும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல புத்தாண்டாக அமைய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நல்ல புத்தாண்டாக இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும். குறிப்பாக கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப் பொருள் இல்லாத தமிழகமாக நல்ல தமிழகம் இருக்க வேண்டும். மக்கள் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் நிம்மதியாக தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழகத்தில் இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்ற பிள்ளையார்பட்டியில் விநாயகரை வேண்டிக் கொண்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான சூழல் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலே கூட்டணிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஒரு மாதத்திற்குள் அதிகரிக்கும். ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும். தமிழகத்திலே நல்லாட்சி அமைய வேண்டும். மக்கள் நிம்மதியாக இருக்கிற சூழல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துணை கட்சிகளும் ஒத்த கருத்துடைய எங்களுடைய கூட்டணியிலே இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். எங்களது வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னால் வெற்றியை உறுதி செய்து கொள்ளக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். தேர்தல் சமயத்தில் கூட்டணி கட்சிகள் முடிவை நாங்கள் ஏற்போம். எங்கள் கட்சி வலுவாக உள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி காரைக்குடியில் 2 முறை நின்றுள்ளது. இம்முறையும் நீங்கள் சீட்டு கேட்பீர்களா என்று ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ஜி.கே. வாசன் கூட்டணி கட்சிகள் ஒரு சேர முடிவெடுப்போம். இன்னும் முடிவு செய்யவில்லை. எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல செய்தியை முடிவாய் சொல்வோம் என்று தெரிவித்தார். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பத்திரிகை, தொலைக்காட்சியே சாட்சி. இதற்கு அர்த்தம் எதிர்மறை வாக்கு தமிழக அரசுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. தோல்வியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சம்பவங்கள் தமிழகத்திலே நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் டாஸ்மாக், தொடர்ந்து போதைப் பொருள் நடமாட்டம். இதை கட்டுப்படுத்த தவறிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இன்னும் 2 மாதங்களிலே இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று மக்களுக்கு நன்கு தெரியும். எனவேதான் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலும் எந்த ஆட்சியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது, கண்டிக்கத்தக்கது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கற்பழிப்பு, கொள்ளை, சாராய ஊழல் என்று நாடு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்று இணைவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என ஜி.கே. வாசன் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். தேச ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகான் விருது விழா. சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணை ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார்? தேசம் செய்திகள் ரேவதி குடாலன். தேசம் ஊடகம் 8வது ஆண்டாக ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக ஐகான் விருது விழாவை நடத்த உள்ளது. நம்ம இந்திய சமுதாயத்துக்கு இந்த ரெக்கக்னிஷன் ரொம்ப 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 முக்கியம்.
தேசம் ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேத் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேசம் ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலின்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தீர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. எங்க நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் டான்சி ஜெஃப்ரி சால் நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் greattickets.my இருக்குது. ஸோ மறக்காமல் போய் புக் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மலேசியா மக்களே வணக்கம். திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெசன். வர ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் பண்ற ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் நானும் வரேன். அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா, தீப்தி சுரேஷ், பரமேஷ் அக்கா, அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வைப் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், மஜா பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்துடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புக் யூர் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிரேட் டிக்கெட்ஸ். ஸோ see you all on January 24th. Bye-bye. உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு எங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்பேனா நானா. என் மூச்சவன் பேச்சவன் பேசணும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன். யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ, அவன்தான் என்னவனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியால நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட், இதுல வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இது நடக்க போற இடம் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம். அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சேனா, பிரியா ஜெசன், நான் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ், கமல் ரவீன், இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஐ எம் ஷியோர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ. அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை getticket.my புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க.